உங்க மூணு யாராவது விஜய் ரசிகையா இருக்கிறீங்களா சார்? அதாவது அரசியல் வர்றதுக்கு முன்னாடி. ஆமா, இப்போயுமே நீங்க அரசியல் வரதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, இப்பயுமே நாங்க விஜயோட ஃபேன் தான். ஜனநாயக படம் வந்துச்சுன்னா நாங்க போய் பார்ப்போம், திரையரங்குல ரசிப்போம். ஆனால் அரசியல் என்பது மக்களுடைய வாழ்வாதாரம். அதை கொலாப்ஸ் பண்ற மாதிரி இருந்தா கருத்தியெல்லாம் நாங்க எதிர்ப்போம். விஜய் மேல மட்டும் அதிகமான விமர்சனம் நாம் தமிழர் குறிப்பா சாட்டை துறைமுருகன் அவர்கள் பாத்தீங்கன்னா திமுக எதிர்க்கிறத தாவேக்காவை எதிர்க்கிற மாதிரி மாறியதான் பாத்தோம். பொதுமக்கள் எப்படி நீங்க அதை சொல்றீங்க? அந்த திமுகவை எதிர்க்கிறத விட்டு தாவேக்காவை மட்டும் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு தாவேக்கால இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? 9 எம்எல்ஏவான்னு மெசேஜ் பண்ணாங்க. அப்படி கேட்கும்பொழுது எங்க அண்ணனுக்கு அமைதியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல உங்க வீட்டு பிள்ளைகளை தான் அப்படி யாராவது கேட்டா நீங்க அமைதியா இருப்பீங்களா? அதன் முறைப்படையில தான் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்ன மட்டும் கிடையாது, இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் எவ்வளவு ஆபாசமா போட்டிருக்காங்கிறது எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது அதற்கு பதிலடி கொடுக்கறதா தான் அண்ணா சாட்டை அண்ணா பேசிட்டு இருக்காங்க. இதனால திமுகவை எதிர்க்கல, தாவேக்காவை மட்டும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கிடையாது. எவ்வளவோ டிபேட்ல நாங்க பேசிட்டு தான் இருக்கோம், திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலி அது அவங்க தாவேக்காவுக்கும் என்டிக்கும் முற்றிலும் வேறுபட்ட கட்சி. நாங்க கொள்கை ரீதியா போறோம், அவங்க திரைக்க வச்சு அதை பத்தி நாங்க பேசுறதே ஏற்கனவே எங்க சகோதரி ஃபர்ஹானா சொன்ன மாதிரி டைம் வேஸ்ட் தான். அது எங்க கிட்ட அந்த கொஸ்டினே தேவையில்லை. அது ஒரு கட்சியே இல்லைங்க, வெறும் என்ன சொல்றோம், ஃபேன்ஸை வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. இல்ல எங்க குடும்பங்கள்லயும் பாத்தீங்கன்னா, இப்ப நான் வேட்பாளரா என்டிகில நிற்கும் போது கூட எங்களுடைய குடும்பத்திலும் கூட அவரு ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான சூழல் எங்களுடைய குடும்பத்துல 2 இருந்துச்சு. எப்போ இவங்க இந்த இலவசம் அப்படிங்கிற இலவசத்தை எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. ஆனா இலவசம்ங்கிறத இவங்களே எப்போ கொண்டு வந்தாங்களோ அப்பயும் எங்க குடும்பத்திலே புரிஞ்சுக்கிட்டாங்க, இது மாற்றப்பட்ட கட்சி இல்ல, எல்லாம் ஒரே மட்டையில ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தான், நாம் தமிழர் மட்டும்தான் அதுல வேறுபட்டு நிக்குதுங்கிறத எங்க குடும்பத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி மக்களும் புரிஞ்சிருப்பாங்கிறத நாங்க நினைக்கிறோம். இது தீய சக்தின்னு சொல்லிட்டு இவரும் அதே சக்தியை தான் பயன்படுத்திட்டு இருக்காரு. இப்ப கூட ரீசெண்டா ஐஆர்எஸ் இவர் அருண்ராஜ் அவர்கள் அந்த பரிசு பொருளை வச்சு மாட்டிக்கிட்டாரு இல்லையா? சோ எந்த வகையிலுமே இது ஒரு வேறுபட்ட கட்சியா கிடையாது. எல்லா திராவிட கட்சிகளும் இதுக்கும் எந்த டிஃபரன்ஸ் இல்லை. அவங்களும் பணத்தை வச்சு பரிசு பொருட்களை வச்சு ஓட்டு வாங்குறதுக்கான பிளானை தான் பண்றாங்க. தாவேக்காவும் அதெல்லாம் பண்ணுது. ஸோ எந்த டிஃபரன்ஸும் இல்லை இந்த கட்சிகள். நீங்க இலவசத்தை கொடுக்காம வாக்கு வாங்கணும், மக்களுடைய மனசுல இடம் பிடிக்கணும், நீங்க உண்மையா ஜெயிக்கணும்னா நீங்க ஏன் போஸ்ட் பாட்டில் கொடுக்குறீங்க? மேல ஸ்டிக்கர் படத்தை ஒட்டி, விஜய் படத்தை ஒட்டி ஏன் கொடுக்குறீங்க? அவருக்கு அரசியல் தெளிவே இல்லை. விஜய்க்கு அரசியல் தெளிவே இல்லை. அவர் கண்டிப்பா யாரோ எழுதி கொடுத்ததான் பேசுறாரு. பேசுறப்ப கூட ஒருத்தோட அதை நம்ம என்ன பேசணும்னு யோசிக்கிறது இல்லை. அவங்க காசு அடிப்படையில தான் அவங்க வேட்பாளரையே தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாரும் செலவழிக்க முடியும், கோடிக்கணக்கில் வாங்கினா அவங்க அதுலயே இப்ப நிறைய பிரச்சனை குளறுபடி வந்துருக்கு. போக போக எப்படி மக்கள் நீதி மையம் ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் காணாம போச்சோ அந்த மாதிரிதான் எதிர்பார்க்கிறோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்மளே பார்ப்போம் கண்கூடா. தேர்தல் அறிக்கை விட்டுருக்காரு இல்லைங்களா? ஆனா இந்த தேர்தலுக்கு எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் ஈஸியா சேர்க்க முடியும்னு நம்புறீங்க சார்? ஏன்னா எல்லாருமே 2000, 2500, 3000 பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இதை தாண்டி இந்த மாதிரி தேர்தல் இருக்கே மக்கள் கொண்டு எப்படி சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? மக்கள் எப்படி இதை நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களால முடிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வில்லேந்தி போர் செஞ்சாங்க, வாளேந்தி போர் செஞ்சாங்க. எங்ககிட்ட இருக்கிறப்போ ஒரே ஆயுதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய பேச்சு திறமைகளும் எங்களுடைய அரைவாய்ந்த திறமைகளும் மட்டும்தான். இதை அடிப்படையா வச்சுதான் நாங்க எங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்றோம், எங்களுடைய இந்த செயல் திட்டங்களை நாங்க அறிவிக்கிறோம். இன்னும் இந்த ஊடக வெளிச்சம் அப்படிங்கிறது இன்னும் எங்களுடைய இந்த 3ஆவதாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் மேல் சரியா படலன்னு தான் நினைக்கிறோம் நாங்க. நீங்க இந்த ஊடகங்கள்ல இருக்கிற நீங்க எல்லாமே எளிய மக்களுக்கு புரியுற மாதிரியான விஷயங்களை அண்ணா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க தான் அதை எல்லா மக்கள்கிட்டையும் கொஞ்சம் எடுத்து சொல்லும் பொழுது அது புரியும். அது மூலியமா நாங்க கொண்டு போறோம் நினைக்கிறோம். பணங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையா இருக்கு. எல்லாருமே நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம மக்கள் எனக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க ஆனா எனக்கு கொடுக்கல அப்படின்னு சண்டை போடுற காலங்கள்ல காசே கொடுக்காம எப்படி கட்சி வெற்றி பெற முடியும் நம்புறீங்க? நாங்க 1.4% ஓட்டு இப்ப பாத்தீங்கன்னா 8 வந்திருக்கோம். ஒரு காசு கூட கொடுக்காம இருக்கு. அந்த காசை கொடுத்து மக்களை ஏமாத்துறது இப்ப மக்களே தெரிஞ்சுட்டாங்கன்னா ஒருத்தவங்க 2000 ரூபாய், ஒருத்தவங்க 2500. இது ஏமாத்துறதுக்குரிய வேலை. காசு இல்லாம ஓட்டு போட்டுன நிலைமை சின்ன குழந்தையில இருந்து பெரியவர் வரைக்கும் போய் சேர்த்துருக்கும். அது நம்பிக்கை இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு மக்கள் கிட்ட கொஞ்சம் புரிதல் அதிகமா இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி 1.1 இருந்து 8.2% ரீச் ஆயிருக்கும் காசே கொடுக்காமனா, அப்ப எங்களை நம்புற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க.
இன்னுமே வந்துட்டு இந்த 2026 எலெக்ஷன் முடியும் போது உங்களுக்கு தெரியும் மக்களோட நம்பிக்கை யார் மேல விழுந்திருக்கு, எந்த கட்சி மேல இருக்குன்ட்டு கண்டிப்பா வந்துட்டு மக்களுக்கு புரியும். அதை நீங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல பாப்பீங்க. அண்ணே சொன்னது போல ஓனாய் இதுல கத்திய ரத்தத்தை தடவி நான் கொடுத்தது போல மக்கள் வந்து அவங்களோட காசை தான் அவங்க வந்து 2000 2500 அப்படி வாங்கிக்கிட்டு இருக்காங்கிற புரிதல் இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்ப மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம், அது எங்களுடைய பணம், ஆனா வாக்களிக்க வேண்டியது யாருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலோட இருக்காங்க. சில மக்கள் திரைக்காட்சி நிமித்தம் இருந்தாலும், ஆனா சில மக்கள் வந்து வாக்கு நீங்க என்ன காசு கொடுத்தாலும் நாங்க வாங்குவோம், ஆனா நாங்க வாக்கு யாருக்கு கொடுக்குவோம் அப்படிங்கிறது எங்க கையில தான் இருக்குங்கிறத தெளிவோட இருக்காங்க மக்கள். தாவேகா இப்ப விஜய் ஒரு போட்டியா பாக்கலாம். ஆக்சுவலி அது அவங்க தாவேக்காவுக்கும் என்டிக்கும் முற்றிலும் வேறுபட்ட கட்சி. நாங்க வந்து கொள்கை ரீதியா போறோம், அவங்க திரைக்க வச்சு அதை பத்தி நாங்க வந்து பேசுறதே வந்து எங்க சகோதரி ஃபர்ஹானா சொன்ன மாதிரி டைம் வேஸ்ட் தான். அது எங்க கிட்ட அந்த கொஸ்டினே தேவையில்லை. அது ஒரு கட்சியே இல்லைங்க, வெறும் என்ன சொல்றோம், ஃபேன்ஸை வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. இந்த இலவசம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாற்று சக்தியா விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து ஓகே ஏதாவது மாற்று அதிமுக திமுக குறிப்பா திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றா வந்து விஜயை பார்த்துக்கிறாங்க. இப்போ வந்து விஜயும் அதே அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. இது உங்களுக்கு எவ்வளவு சாதகமா அமையும் நம்புறீங்க? இல்ல எங்க குடும்பங்கள்லயும் பாத்தீங்கன்னா இப்ப நான் வேட்பாளரா என்டிகேல நிற்கும் போது கூட எங்களுடைய குடும்பத்திலும் கூட அவரு வந்தா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான சூழல் எங்களுடைய குடும்பத்துல 2ஆ இருந்துச்சு. எப்போ இவங்க வந்து இந்த இலவசம் அப்படிங்கிற இலவசத்தை எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க, ஆனா இலவசம்ங்கிறத இவங்களே எப்போ கொண்டு வந்தாங்களோ அப்பயும் எங்க குடும்பத்திலே புரிஞ்சுக்கிட்டாங்க இது மாற்றுப்பட்ட கட்சி இல்ல, எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தான், நாம் தமிழர் மட்டும்தான் அதுல வேறுபட்டு நிக்குதுங்கிறத எங்க குடும்பத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி மக்களும் புரிஞ்சிருப்பாங்கிறத நாங்க நினைக்கிறோம். இது தீய சக்தின்னு சொல்லிட்டு இவரும் அதே சக்தியை தான் பயன்படுத்திட்டு இருக்காரு. இப்ப கூட ரீசெண்டா இந்த ஐஆர்எஸ் இவர் அருண்ராஜ் அவர்கள் வந்து அந்த பரிசு பொருளை வச்சு மாட்டிக்கிட்டாரு இல்லையா. சோ எந்த வகையிலுமே இது வந்து ஒரு வேறுபட்ட கட்சியா கிடையாது. எல்லா திராவிட கட்சிகளும் இதுக்கும் எந்த டிஃபரன்ஸ் இல்லை. அவங்களும் வந்துட்டு பணத்தை வச்சு பரிசு பொருட்களை வச்சு ஓட்டு வாங்குறதுக்கான பிளானை தான் பண்றாங்க. தாவேக்காவும் அதெல்லாம் பண்ணுது. ஸோ எந்த டிஃபரன்ஸும் இல்லை இந்த கட்சிகள். நீங்க இலவசத்தை கொடுக்காம வாக்கு வாங்கணும், மக்களுடைய மனசுல இடம் பிடிக்கணும், நீங்க உண்மையா ஜெயிக்கணும்னா நீங்க ஏன் போஸ்ட் பாட்டில் கொடுக்குறீங்க, மேல ஸ்டிக்கர் படத்தை ஒட்டி விஜய் படத்தை ஒட்டி ஏன் கொடுக்குறீங்க? அவருக்கு அரசியல் தெளிவே இல்லை. விஜய்க்கு அரசியல் தெளிவே இல்லை. அவர் கண்டிப்பா யாரும் எழுதி கொடுத்ததான் பேசுறாரு. பேசுறப்ப கூட ஒருத்தோட அதை நம்ம என்ன பேசணும்னு யோசிக்கிறது இல்லை. அவங்க காசு அடிப்படையில தான் அவங்க வேட்பாளரே தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாரும் வந்து செலவழிக்க முடியும், கோடிக்கணக்கில் வாங்குதான் அவங்க அதுல இப்ப நிறைய பிரச்சனை குளறுபடி வந்துருக்கு. போக போக எப்படி மக்கள் நீதி மையம் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து காணாம போச்சோ அந்த மாதிரிதான் எதிர்பார்க்கிறோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்மளே பார்ப்போம் கண்கூடா. உங்க மூணு யாராவது விஜய் ரசிகையா இருந்திருக்கீங்களா சார்? அதாவது அரசியல் வர்றதுக்கு முன்னாடி? எப்பவுமே நீங்க அரசியல் வரதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, இப்பவுமே நாங்க விஜயோட ஃபேன் தான். ஜனநாயக படம் வந்துச்சுன்னா நாங்க போய் பார்ப்போம், திரையரங்களை ரசிப்போம். ஆனால் அரசியல் என்பது மக்களுடைய வாழ்வாதாரம். அதை வந்து கொலாப்ஸ் பண்ற மாதிரி இருந்தா கருத்தியெல்லாம் நாங்க எதிர்ப்போம். தமிழ் தேசியம் என்றும் தமிழ் தேசியம் தான், திராவிடம் என்றுமே திராவிடம் தான். நாங்க எப்பவுமே திராவிடத்துக்கு எதிர்ப்பு தான். தமிழன் தான் ஆளணும், தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு பாதையில நாங்க போயிட்டு இருக்கோம். அதுலதான் நாங்க தொடர்ந்து பயணிப்போம். காங்கிரஸ் எதிர்க்கிறது எங்க சொந்தங்களை அழிச்சது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சியோட ஒரு கூட்டணின்னு நாங்க காங்கிரஸ் எங்கெல்லாம் இருந்துச்சோ அவங்க பிரச்சனை செஞ்சு ஒழிச்சதே நாம் தமிழர் கட்சி தான். அதனால அந்த அந்த கட்சிகளோட அவர் கூட்டணி கூறனா அது எங்களுக்கு வந்து ஆகாது. அதனால நாங்க அதை எதிர்பார்க்கல. நாம் தமிழர் கட்சியில இருந்து வரணும் அந்த எதிர்பார்க்கலாம் இல்லை. நீங்க ஒருவேளை நாம் தமிழர் கட்சியில இணையாம வேட்பாளரா இல்லாம விஜய் ரசிகையா இருந்தா இந்த அரசியல் எதிர்பார்த்துருக்கோம். விஜய் ரசிகரா இருந்து நாங்க அரசியல பார்ப்பதா இருந்தாலும் அதுதான் நான் எப்பவுமே சொல்றதுதான். ஒரு பாட்டி கூட ஒரு கிராமத்துல சொல்றாங்க, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு. அவங்க திரைக்காட்சி நிமித்தம் போறாங்க, இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, இப்ப இலவசம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப படிச்ச எங்களுக்கு இருக்காதா அந்த புரிதல் இருக்காதா? உங்களுக்கு புரியுதா? அப்படி அதான் அந்த சினிமால நடிக்கிற ஆக்டிங்க நம்ம சொசைட்டிக்கு கொண்டு வரக்கூடாது. இங்க வேற கல நிலவரமே வேற. 40 பேர் இறந்தப்ப அமைதி காத்தாரு, அது எவ்வளவு பெரிய அநியாயம். அவருக்கு அப்புறம் பார்க்க ஒரு மாஸ் ஹீரோ வந்து அந்த பிரச்சனை நடக்கும்போது அந்த இடத்துல இருந்திருக்கணும், அங்க இருந்து மக்களை வந்து பேசி இருக்கணும், ஆறுதல் சொல்லி இருந்திருக்கணும். அதுக்கு இன்னுமே ஒரு தெளிவான பதில் கிடைக்கல. ஸோ மக்கள் எல்லாமே போறாங்க, ஏதோ ஒரு இதுக்காக போராடுறாங்க, அவங்களுடைய சொந்த செலவுகளை காசுகளை போட்டு எல்லாம் பண்றாங்க. பட் அதற்கான தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்னா அது கிடையாது. விஜய் மேல மட்டும் முக்கியமான விமர்சனம் நாம் தமிழர் குறிப்பா சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டைங்கிற வலையெடுத்து நாம் தமிழருக்கு சம்பந்தம் இல்லைன்னு வந்தாலும் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை தாக்கி பேசுவது விமர்சனம் செய்வது அப்படிங்கிறதும் அவர் அப்படி பேசுறது ஒரு
எதிர்க்கட்சியில், அதாவது நீங்க வந்து திமுக எதிர்க்கிறத விட்டுட்டு தாவேக்காவை எதிர்க்கிற மாதிரி மாறியதான் பாக்குறீங்க பொதுமக்கள் எப்படி நீங்க அதை சொல்றீங்க? அந்த திமுகவை எதிர்க்கிறத விட்டு தாவேக்காவை மட்டும் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு தாவேக்கால இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? 9 எம்எல்ஏவான்னு மெசேஜ் பண்ணாங்க. அப்படி கேட்கும்பொழுது எங்க அண்ணன் அமைதியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல உங்க வீட்டு பிள்ளைகளை தான் அப்படி யாராவது கேட்டா நீங்க அமைதியா இருப்பீங்களா? அதன் முறைப்படையில தான் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் வந்து என்ன மட்டும் கிடையாது, இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் எவ்வளவு ஆபாசமா போட்டிருக்காங்கிறது எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது அதற்கு பதிலடி கொடுக்கறதா தான் அண்ணா சாட்டை அண்ணா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதனால வந்து திமுகவை எதிர்க்கல தாவேக்காவை மட்டும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கிடையாது. எவ்வளவோ டிபேட்ல நாங்க பேசிட்டு தான் இருக்கோம், திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசிட்டு தான் இருக்கோம். இல்ல திமுகவுக்கு இது வலு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா அவர்கள் மேல விமர்சனத்தை விட இங்க விமர்சனம் இல்ல, அவங்களுக்கு அரசியல் புரிதலே இல்ல. அதனாலதான் வந்து அவங்கள பத்தி நிறைய பேச வேண்டியதை பேசுறாங்க. மத்த கட்சியும் வந்து அவங்க கொள்கை ரீதியா எல்லாத்தையும் நாங்க எதிர்த்து தான் இருக்கோம். அதை நீங்க பாக்கலாம். மக்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்த நீங்க நல்லபடியா புரிஞ்சுக்கோங்க. 70-80 ஆண்டுகளாக 2 கட்சிகள் அரசியலுக்கு வந்து 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 உங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி 11 லட்சம் கோடி கடன்ல இப்ப இழுத்து வச்சிருக்காங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த 2 கட்சிகளும் வந்து இனி வரதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படிங்கிறத மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். திரும்பி திரும்பி நீங்க அவங்களுக்கே ஓட்டு போட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா வாழ்வாதாரம் ஒட்டுமொத்த மனித வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத இடமா ஆயிடும் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டு நிலமும் ஆயிடும். ஏன்னா கனிம வள கொள்ளை, எல்லா நீர் வள கொள்ளை, அதை பத்தின ஒரு அக்கறை கிடையாது இந்த ஆண்டு கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் அரசுக்கும். அவர்கள் வந்து எல்லாத்தையும் பிரைவேட் சென்டரா மாத்திட்டாங்க. இருக்கிற எல்லா ஒரு கவர்மெண்ட் வேலை கூட கிடையாது. நீங்க அவங்க சந்திக்க போகும்போது காவல்துறை தடுத்த அந்த செய்திலாம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஷன் தொடர்ச்சியா அவர் வந்து விஜயவாக்கத்துல பொதுக்கூட்டங்கள் நடத்துறது எந்த அளவுக்கு சவாலா இருக்கு? ஏன்னா அவர் வரவேற்கிறேன். அதாவது மக்கள் களத்துல யாரு வந்தாலும் அவர்களை நாங்க வரவேற்கிறோம். மக்களுக்காக நிற்கும் பொழுது அவங்களை நாங்க அங்கீகரிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊடகங்கள் நாங்க அந்த ஸ்பாட் அந்த இடத்தை இடிக்கும் பொழுது அந்த மக்கள் என்ன கேட்டாங்க, எங்களுடைய பொருள்களை நாங்கள் அகற்றிக்கிறோம், எங்க வீடை நீங்க எடுக்கிறீங்க, எங்க பொருளை மட்டும் எடுத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அதிகாரிகள் விடவில்லை. நாங்க அதுக்காக போராடிட்டு இருக்கோம், அந்த இடத்துல போராடிட்டு இருக்கோம். அதை வந்து ஊடகங்கள் பெருசா பேசப்படலை. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஏதோ ஒரு கதையில சொல்லுவாங்க, எல்லாமே முடிஞ்சு சமாதானம் ஆனதுக்கு அப்புறமேட்டு கவலைப்படாதீங்க நல்லாயிடும் சொல்லிட்டு வந்த அந்த அர்ஜுனை வந்து பாலிமார் நியூஸ்ல எல்லா நியூஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஒரு அபல நிலைமையா இருக்கு. களத்துல இருக்கவங்கள பேசப்படல. மீடியா தான் ஆக்சுவலி டிவிக்கே வளர்க்குது. மீடியா